ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீடாஸ் ஃபுடி ஃபைன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எங்கள் பாட்டி ஸ்டைல் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நம்ம 4 ஸ்பூன் துவரம்பருப்பும் 2 ஸ்பூன் பச்சரிசியும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், மிளகு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற துவரம்பருப்பும் அரிசியும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிக்சர் வந்து இந்த ஒரு டெக்ஸ்சரில் இருக்கணும். அதே ஜாரில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போதும் போட்டுக்கலாம். அது கூடவே நம்மளுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகா, ஒரு 2 காஞ்ச மிளகா கிள்ளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது 3 நமக்கு கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளி, பருப்பு, அந்த பேஸ்ட்டு நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ அந்த பேஸ்ட் நம்மளுக்கு ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மோர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தயிர், மஞ்சள் தூள், உப்பு, இதை போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சுட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து எங்கள் பாட்டியோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். வெறும் மோர் குழம்பு ஒரு ஊறுகாய் இருந்தாலே போதும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே நீங்கள் ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் எந்த வெஜிடபிள்ஸ் இல்லாமல் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.